இந்தா உங்க மருமகளை பார்க்க போலாமா? அதுக்கு என்ன, தாராளமா போலாம். வாங்க 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 போலாம் வாங்க. போங்க. ஸ்ரீஜா, நிச்சயத்தப்போ ஒரு எஸ்பி என் புள்ள மாதிரின்னு சொன்னேன்ல, அவங்க வந்திருக்காங்கம்மா. அன்னைக்கு தான் உன்னை பார்க்க முடியாம போயிடுச்சு. இன்னைக்காவது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. பாட்டி, நான் தியானத்துல இருக்கேன் பாட்டி. பூஜை முடியாம நான் ரூமை விட்டு வெளியில வர மாட்டேன். அது வந்துமா விடுங்கம்மா, அவங்க தான் தியானத்துல இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, நானே உள்ள போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரேன். போப்பா. சரிம்மா. ஸ்ரீஜா, இத பார், அவங்க 2 பேரும் நிக்கிறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. பொண்ணு நல்லா இருக்காலங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருமா. உங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுமா, விக்ரம்க்கு ஏத்த மாதிரி லட்சுமி கடாட்சமான பொண்ணு. ரொம்ப சந்தோஷம். இந்த பொண்ணால நம்ம குடும்பம் மேல மேல சிறக்க போகுது பாருங்க. ரொம்ப நன்றிப்பா. எனக்கு ஒரு மாதிரி கேர தலை சுத்துது. பிபி ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேம்மா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. பரவாயில்லப்பா, முதல்ல உடம்ப பார்த்துக்க. லேட் பண்ணாம சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிக்கோ. வாங்க வாங்க வாங்க. வாங்க.
என்ன விக்ரம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெத்தா திமிரா ஏதோ சொன்ன, சரியா காதுல விழல. இப்ப சொல்ல. நீ எல்லாம் இப்பதான் வில்லத்தனம் பண்ற. நான் பிறந்ததுல இருந்தே அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். இத பாரு விக்ரம், ஸ்கெட்ச் ஒரு தடவை தான் மிஸ் ஆகும், ஒவ்வொரு தடவையும் மிஸ் ஆகாது. நீ சம்பந்தமே இல்லாம விளக்கு போட சொன்னப்பவே எனக்கு தெரியும் அந்த எஸ்பியத்தான் வர சொல்லியிருக்கேன்னு. ஆனா அவர் வந்து எதுவும் சொல்லாம எப்படி ஸ்ரீஜாவை வாழ்த்திட்டு போறாருன்னு பாக்குறியா? நீ ரொம்ப எல்லாம் யோசிக்காத, நானே சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அந்த எஸ்பியத்தான் வர சொல்லுவான். எப்படி சொல்றீங்க? அவனுக்கு மேல சந்தேகம் வந்த உடனே அவனோட ஃப்ரெண்ட போய் பார்த்திருக்கான். அப்படின்னா அந்த சந்தேகம் எங்க இருந்து வந்திருக்கும்? நீங்க அந்த எஸ்பி வசந்துக்கு பயந்து பூச்செண்டால முகத்தை மூடினதுனால. ஒன்ன விளக்கேத்தாம தடுக்க எஸ்பியத்தான் வர சொல்லுவான். ஏங்க இப்ப என்னங்க பண்றது? அந்த போலீஸ் பார்த்தானா நான் அவ்வளவுதான். அவர் பார்க்காத மாதிரி இருக்கு. ஏதாச்சும் பிளான் பண்ணணும். என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. அத நீயே வச்சுக்கோ. அம்மா, நான் சொல்ற மாதிரி பண்ணா எஸ்பி கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். எப்படி? எனக்கு தெரிஞ்ச ஒரு மருந்து இருக்கு. நான் அத நெட்ல தான் பார்த்தேன். அது ஒரு 5 ml குடிச்சா போதும். 3 மணி நேரத்துக்கு எதிரில யார் இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு மங்களா தான் தெரியும். கிளியரா தெரியவே மாட்டாங்க. அப்படியா கிருபா? ஆமா. நல்ல யோசனை தான் கிருப்பா. ஆனா அந்த மருந்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றது? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா உடனே டோர் டெலிவரி ஆயிடும். கரெக்ட். அப்ப அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணு. சரிம்மா. விக்ரம், நீ நாளைக்கு செம்மையா அசிங்கப்பட போற. நாளைக்கு உன் முகத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். அந்த ஜூஸ்ல மருந்து கலந்து கொடுத்திருக்கோம். இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்கு எஸ்பியால ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியிலேயே வர முடியாது. அதுக்குள்ள பூஜையே முடிஞ்சிருமே. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. பாவம் விக்ரம், நீ உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கு. நீ என்ன பண்ண போற? பிம்பிலிக்கு பிலாபி 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 பிலாபி. விக்ரம், ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இல்ல சித்தி, என்னால தாங்க முடியல. விக்ரம், இது சாதாரணமா நம்ம வீட்ல விளக்கேத்துறது தான். இதுக்கு போய் ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆகுற? ஆமா விக்ரம், அவ விளக்கேத்துனா அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு சட்டம் இல்ல. பிரீத்தி, அப்படி இல்லன்னு எனக்கும் தெரியும். ஆனா பாட்டி எவ்வளவு வேண்டுதல், எவ்வளவு பூஜை பண்ணி பொண்ணு தேடினாங்க. ஆனா வந்திருக்கிறவ பக்கா ஃப்ராடா இருக்கா. அவளோட சுயரூபம் தெரியாம பாட்டி அவள் நல்ல பொண்ணுன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம், மரியாதை எல்லாமே இருக்கு. நம்ம வீட்டு பூஜாரையில நம்ம குலதெய்வ விளக்கேத்துறதுக்கு ஒரு தகுதி வேணும் சித்தி. இவ்வளவு மாதிரி ஃப்ராட் எல்லாம் ஏத்த என்னால அலோவ் பண்ணவே முடியாது சித்தி. அவ எக்காரணத்தை கொண்டும் விளக்க ஏத்தவே கூடாது. அப்படி ஏத்தனா பாட்டி பண்ண பூஜைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அந்த விளக்கேத்த எல்லா தகுதியும் உனக்கு தான் இருக்கு. நீ தான் பிரீத்தி அதை ஏத்தணும். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் விக்ரம். ஆனா அது இப்ப நடக்காது. இனி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரீத்தி,
முடியாததுன்னு எதுவுமே இல்லை. முயற்சி பண்ணா கண்டிப்பா நடக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு சரியான ஒரு தீர்வு இருக்கு. அதை மட்டும் நம்ம யோசிக்கணும். அதை சரியா கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும், நம்ம நினைச்சதை செஞ்சிடலாம். காரு போயிடுச்சியா? அப்பா போயிடுச்சு. சரி சரி வாயா, அந்த அம்மா கிட்ட போய் முகத்தை காமிச்சிட்டு வந்துருவோம். நெக்லஸ் ஐயோ அதான் பார்த்தாச்சுல, அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் வா. சம்மந்தி வணக்கம். சம்மந்தி வணக்கம். வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. இது யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வந்தார்ல எஸ்பி வசந்த், அவரோட ஆமாமா. வணக்கங்க. வணக்கம், வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க சாப்பிடுங்க. அம்மா ஐயா வணக்கம்மா. வாங்க சார். வணக்கம். பூஜையை கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க. இந்த 9 to 10க்குள்ள நல்ல நேரம்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள பூஜை முடிச்சு. கவலைப்படாதீங்கம்மா, குறிச்ச நேரத்துல பூஜையை பண்ணிடலாம். சரி சரி அம்மா, கணபதி ஹோமத்துக்கு தேவையான பூஜை பொருள் எல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க போங்க, நான் எடுத்துட்டு நான் போய் ஆரம்பிக்கிறேம்மா. சரி. அம்மா இந்த பூஜை பொருள்லாம் எடுத்துட்டு போறதுக்கு கூட யாராச்சும் இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு என்னம்மா, இங்க நம்ம கல்பனா இருக்கா, பிரீத்தி இருக்கா, 2 பேரையும் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ. ஓ சரிம்மா. ரூம்ல குங்குமத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வந்துறியா? சரி. இரு இப்பவும் நான் சொல்றேன், உங்களால எதுவுமே பண்ண முடியாது. வாய் மட்டும் விட்டா போதாது, அதுக்கானது செயல்லையும் இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்ரீஜா தான் விளக்கு போட போறா. நீ அதனால சைலண்டா அல்லக்கை வேலை பார்க்கறது தான் நல்லது. ஸ்ரீஜா மாதிரி முன்ன நின்னு விளக்கேத்தணும்லாம் ஆசைப்படாத. வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நமக்கு முன்னாடி பல வகையான மூலிகை இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வரிசையா பார்க்க போறோம். இது இருக்க பச்சலை, இதுக்கு பேர் செந்தட்டி. இது பல தீராத நோய்களை குணப்படுத்துற சக்தி வாய்ந்த மூலிகை. அதுக்கு முன்னாடி இந்த மூலிகையோட இயல்பை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அரிப்பு செடின்னு. இது நம்ம கையில தொடவே கூடாது. மீறி நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா 2-3 மணி நேரத்துக்கு உங்களால எதுவுமே செய்ய முடியாது. உடம்பு பூரா அரிச்சு தடிப்பு தடிப்பா ஆயிடும். அதனால இந்த செந்தட்டி பயன்படுத்தும் போது பார்த்து பயன்படுத்தணும். மணி அடிக்குது, உண்மை. அடடே, பாஸே கூப்பிடுறாரு. பாஸ் சொல்லுங்க பாஸ். இப்போ எந்த கெட்டப்ல வரணும்? கெட்டப்லாம் போட வேணாம், எனக்கு அர்ஜென்டா ஒரு பச்சலை வேணும். பச்சலை வேணுமா? எல்லா இலையும் பச்சையா தானே பாஸ் இருக்கும். அது அது பேரு செந்தட்டி இலை. செந்தட்டி இலையா? ஆஹா, அது பயங்கரமா அரிக்குமே பாஸ். அது எதுக்கு உங்களுக்கு? எனக்கு அர்ஜென்டா அந்த இலை வேணும், சொன்னதை மட்டும் செய். ஓகே, அர்ஜென்ட்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன பாஸ், உடனே பண்ணிடுறேன். எங்க பாட்னி வேதர் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரை கூட்டிட்டு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே பாஸ்.
பூஜை ஆரம்பிச்சிடலாம். அந்த பொண்ணை வர சொல்லுங்க. சரிங்க, வர சொல்லு. அம்மாடி ஸ்ரீஜா வாமா. உட்கார். உட்காருமா. நீங்களும் உட்காருங்கம்மா. சந்திரிகா, எங்க விக்ரம்? அண்ணி கூப்பிட போயிருக்காங்க. ஓ சரி சரி. அவங்க பேசினது எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. என்ன, இந்த தடவை அவங்க போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே. இதுக்கு போய் ஏன் விக்ரம் அப்செட் ஆகுற? சித்தி, நான் அப்செட் எல்லாம் இல்லை. அந்த ஸ்ரீஜாவை அப்பிட்டாக்க நான் பிளான் பண்ணிட்டேன். என்ன பிளான் விக்ரம்? ஓ சோனா, ஐ லவ் யூ டா 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 டா. பாஸ், நீங்க கேட்ட செந்தட்டியை தேடி கண்டுபிடிச்சு புடிக்கிட்டு வந்துட்டேன் பாஸ். குட் டைமிங் வீரபாகு. தேங்க் யூ பாஸ். இதை வச்சுதான் அந்த ஸ்ரீஜாவை கதர் அடிக்க போறேன். சித்தி, நீங்க என்ன பண்றீங்க? இதை மிக்சியில போட்டு அரைச்சு நல்லா தண்ணியில கலந்து அத்திவரதர் தீர்த்தம்னு சொல்லி ஐயர் பக்கத்துல வச்சிருங்க. சரி, நான் இதை வச்சுட்டா போதுமா? இது ஸ்ரீஜா மேல பட்டாதானே பிளானே ஒர்க் அவுட் ஆகும். சித்தி, நான் சொன்ன மாதிரி கொண்டு போய் வைங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐயரே பார்த்துப்பாரு. இந்தாங்க. என்னவோ சரி, பிடிங்க. போங்க சித்தி. வீரபாகு பாஸ், நாம ஸ்பாட்டுக்கு போலாமா? எஸ் பாஸ். ஹரி அப் பாஸ், ஹரி அப், ஹரி அப். பிம்பிலிக்கு பிலாப்பி வருது. மேடம் வணக்கம். மேடம் வீரபாகு, எப்ப வந்தீங்க? இப்பதான் மேடம். எங்க உங்க வைஃப்? ஐயோ, இது வரைக்கும் நானே வைஃபை பார்த்ததுல என்னோட இவங்க ஆர்வமா இருக்காங்களே. பாஸ், என்னாச்சுப்பா? மைண்ட் வைஸ் மேடம். அவங்க இந்நேரம் எந்த கண்ட்ரில இருந்து எந்த கண்ட்ரிக்கு போயிருப்பாங்கன்னு யோசிச்சேன். இப்போ லண்டன்ல இருந்து ஜெர்மனி போயிருக்காங்க மேடம். நல்ல பிள்ளை பாரு. நான் வேலை பண்ணுவா, நான் ஒய்ஃபை போட்டு தள்ளிடுவா. வீரபாகு, நல்ல நாள் அதுவும் என்ன பேசிட்டு இருக்கு? ஓஹோ, நல்ல நாள்னா நல்லா போய் சொல்லலாம். ஆனா நல்ல போய் சொல்லணும்ல. சாமி, இது அத்திவரதரோட தீர்த்தம் வேண்டியவங்க மூலமா கிடைச்சது. சரிங்கம்மா, கொடுங்க, சேர்த்தே பண்ணிடுவோம். சரிங்க. பாஸ், முடிச்சு விட சொல்லுங்க பாஸ். சாமி, சீக்கிரம் முடிச்சு விடுங்க, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. முடிச்சிருவோம். எதுக்கு இப்ப விக்ரம் சீக்கிரம் அவசரப்படுத்துறான்? ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டானா? அப்செட் ஆகி போனவன் எனர்ஜியா வந்து நிக்கிறான். ஏதோ இடிக்குதே. சாமியோட தீர்த்தத்தை விளக்கேற்றவாளுக்கு தெளிங்கோ. சாமியோட அருள் கிடைக்கட்டும். சரிங்க சாமி. கிருபா இரு, நானே தெளிக்கிறேன். பாஸ் நல்லா தெளிப்பாரே.
மாப்பிள ஆ? எங்க மேலயும் கொஞ்சம் தெளிங்க. Of course, why not? பிடிச்சுடுங்க பாஸ். பாட்டி கொஞ்சம் தள்ளிக்கோ. இந்தாங்க பிடிங்க. இன்னைக்கு பாருங்க கடவுளோட அருள் எப்படி கிடைக்க போகுது. ஆண்டி உங்களுக்கு இந்தாங்க. இங்க கொஞ்சம் இப்படி இங்க. இந்தாங்க. கொடுங்க. சிறப்பு.